பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து நடக்குது பார்க்கலாம். இங்க ராதிகா வீட்ட விட்டு போகும்போது, இங்க ஈஸ்வரியே ராதிகாவ வீட்ட விட்டு போகாத அப்படிங்கிற சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க ராதிகா கோபிகிட்ட சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளிய வந்துட்டு இருக்காங்க. "கோபி நீங்க இந்த வீட்லயே இருங்க. உங்க அம்மாவ பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இனியாவ உங்க பசங்க எல்லாரையும் வந்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. நான் மைய கூட்டிட்டு கிளம்புறேன். உங்களுக்கு தோன்றப்ப மட்டும் வந்துட்டு என்ன பார்த்துட்டு போங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, இங்க ராதிகா அங்க வீட்ல இருந்து கிளம்பி வெளிய வந்துடுறாங்க. இங்க ராதிகா வெளிய வந்துட்ட பிறகு, இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட, "ம்மா ராதிகாவ நீயே வந்துட்டு போ வேணாம் சொல்லும்மா. உன்னால தான் வந்துட்டு ராதிகா போறான் அப்படிங்கிற மாரி தோணுதும்மா. நீ தான் வந்துட்டு ராதிகாவ ஏதோ சொல்லிட்டே இருக்கல்ல. தயவு செய்து எனக்காக வந்துட்டு ராதிகாவ இந்த வீட்ல இருந்து வெளிய போ வேணாம் சொல்லும்மா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "கோபி இவ ராதிகா போனா போறாடா. நீ வேணான்ட்டு உன்னையே வந்துட்டு ஒரு முக்கியம் நினைக்காம தான் அவ வீட்ட விட்டு போறா. போறவள நான் எதுக்குடா வீட்டுக்குள்ள கூப்பணும்? அவ ஏற்கனவே இந்த வீட்லருந்து எப்போ போவான்னு சொல்லி தான் நானே காத்துட்டு இருந்தேன். இப்பவாச்சும் அவளே முடிவெடுத்து சுயநலமா போறாளே! அதுவே போதும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி கோபிய சொல்லும்போது, இங்க கோபி வந்துட்டு, "அம்மா நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கிறது உனக்கே தெரியுமா? இந்த மாரி நடக்கும்போது கண்டிப்பா எனக்கு எப்ப என்ன ஆகுன்னே தெரியாது. நான் கடைசி வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே என் கூட இருக்கட்டும். அதுதான் நான் ஆசைப்படுறேன். இப்ப ராதிகாவோ, மையோ என் கூட இல்ல அப்படின்னா, எனக்கு எப்ப வேணா நெஞ்சு வலி வரலாம்மா. நான் அத நெனச்சு நெனச்சு ரொம்ப கஷ்டப்படுவேன். உன் பையன் கஷ்டப்பட்டா உனக்கு சரியாம்மா? நீ தயவுசெய்து வந்துட்டு ராதிகா வந்துட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடுமா, அப்படிலாம் பேசாதம்மா. நீ கூப்பிட்டனா சந்தோஷமா வீட்டுக்குள்ள ராதிகா வந்துருவாம்மா. தயவுசெய்து அவள கூப்பிடுமா. நான் உன்ன கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி கண்ல தண்ணி வச்சுக்கிட்டு இங்க ஈஸ்வரிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. கோபிக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு மனசு கஷ்டப்பட்டு, "கோபி இவ்ளோ கஷ்டப்படுறானே, அவ ராதிகா போயிட்ட பிறகு இப்ப என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாரி தயக்கமா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க வெளியில பாக்கியா கிட்ட இங்க ராதிகா பேசிட்டு இருக்காங்க. இங்க ராதிகா பார்த்தோனே ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ விட்டு இங்க வீட்டுக்குள்ள ராதிகாவ கூப்பிட சொல்றாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "வாங்க ராதிகா, அத்தை ஏதோ கூப்பிடுறாங்க போலது." அப்படி சொல்லிட்டு இங்க பாக்கியா ராதிகாவ கூட்டிட்டு மையோட வீட்டுக்குள்ள வராங்க. இங்க ராதிகா, பாக்கியா, மையு 3 பேரும் வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு, இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து கோவத்திலே கேட்கறாங்க. "இப்ப எதுக்கு அத்தை? அவங்க தான் வீட்ட விட்டு போறாங்களே, இப்ப எதுக்கு அவங்கள திருப்பி வந்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, நீ ரொம்ப பேசாத. இதான் நேரம் சொல்லிட்டு. நான் அவள ஒண்ணும் வீட்ட விட்டு போக சொல்லல. அவளா தான் வீட்ட விட்டு வெளிய போறா. ராதிகா வீட்ட விட்டு வெளிய போறது எனக்கு விருப்பம் இல்ல. அதனால அவள வீட்லயே இருக்க சொல்லு. இங்கவே கோபி கூடயே அவள இருக்க சொல்லு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி கோபி சொன்னதுக்காக இங்க ராதிகாவ பாக்கியா கிட்ட சொல்லி வீட்ல இருக்க சொல்றாங்க. இத கேட்ட உடனே அங்க இருக்க எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுது. இங்க இனியாவும் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "பாட்டி அப்படிலாம் பேசுறாங்க. பாட்டியா ராதிகா ஆன்ட்டிய வீட்ல இருக்க சொல்றாங்க." அப்படிங்கிற மாரிலாம் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஜெனி எல்லாருமே வந்துட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "அத்தை நீங்களா அப்படிலாம் பேசுறீங்க? நீங்களா ராதிகாவ வீட்ல இருக்க சொல்றீங்க?" அப்படிங்கிற மாதிரிலாம் வியப்பா வந்துட்டு இங்க பாக்கியா ஈஸ்வரி கேட்கும்போது, அதுக்கு இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "பாக்கியா நான் தான் சொல்றேன் இப்போ அவள இந்த வீட்ல இருக்க சொல்லி. இப்ப என்ன பிரச்சனை? அவ ராதிகா இந்த வீட்ல கோபி கூட இருந்துட்டு போட்டும். அவ இந்த வீட்ல இருந்தா தான் கோபிக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்றத பார்த்து, இங்க ராதிகாவே வந்துட்டு ஒரு மாரி வியப்பா ஈஸ்வரிய பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராதிகா ஈஸ்வரிய பார்த்துட்டு, "இல்ல அத்த பரவால்ல. நீங்க என்ன இந்த வீட்ல இருக்க சொன்ன வரைக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் அப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு. ஆனா நான் வந்து இந்த வீட்ல இருக்க போறதில்ல அத்த. நான் என் பொண்ண கூட்டிட்டு அங்கவே போறேன். அங்க நான் போறது தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லது தோணுது. இன்னைக்கு வேணா நீங்க இப்படி பேசலாம். ஆனா நாளைக்கே வந்துட்டு நான் இங்க இருக்கிறத நெனச்சு நீங்க கோவப்படலாம். இப்போ வந்துட்டு நீங்க கோபிக்காக தான் என்ன இந்த வீட்ல இருக்க சொல்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா ஈஸ்வரிய பார்த்து சொன்ன உடனே, இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இல்ல நான் கோபிக்காகலாம் சொல்லல. இப்பலாம் நீயும் பாக்கியா மாரி ரொம்ப மாறிட்ட. அப்ப இருந்த ராதிகா மாரி நீ இப்ப இல்ல. இப்பலாம் வந்துட்டு நீ ரொம்ப மாறிட்ட. அப்போ கோபி கூட இருந்த ராதிகாவ தான் எனக்கு புரியாது. ஆனா இப்ப இருக்க நீ வந்துட்டு ரொம்ப அமைதியாயிட்ட. அது மட்டும் இல்லாம முதல்லலாம் என்கிட்ட சண்டை போட்டே இருப்ப. இப்பலாம் வந்துட்டு கோவப்படாம அமைதியா போற. இப்பலாம் நீயும் வந்துட்டு எனக்கு ஒரு பாக்கியா மாரி தான் மாறிட்டு வர. என் கண்ணுக்கு வந்துட்டு கோபி சொல்ற மாரி நீயும் நல்லவளா தான் தெரியிற." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி பேசுறத பார்த்து அங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப வியப்பா வந்துட்டு இங்க ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாட்டி இப்படிலாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாரி. அப்பதான் இங்க பாக்கியாவுக்கு பக்கத்துல செல்வி வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "என்னக்கா உங்க மாமியாரு இப்படிலாம் பேசுறாங்க. மாத்தி மாத்தி. இவங்கள நம்புறதே வேணாமாக்கா? பேச்ச மாத்தி மாத்தி பேசுறாங்க. ராதிகா மேடம் இந்த வீட்ல இருக்கக்கூடாது சொன்னவங்க, இப்ப ராதிகா மேடம் இந்த வீட்ல தான் இருக்கணும்னு சொல்றாங்களே. இவங்கள நம்பலாம் வேணாமாக்கா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி வந்துட்டு பாக்கியா கிட்ட சொல்லும்போது, அங்க பாக்கியா வந்துட்டு, "கொஞ்ச நேரம் அமைதியா இரு செல்வி. அத்தை வந்துட்டு இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்ல. என்னமோ அதிசயமா வந்துட்டு ராதிகா வேணும், ராதிகா இந்த வீட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாரி அத்தையே பேசுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன நடக்குது பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா செல்விகிட்ட சொல்லிர்றாங்க. இங்க ஈஸ்வரி வந்துட்டு என்னதான் ராதிகாவ வீட்ல இருக்க சொன்னாலும், ஆனா இங்க ராதிகா வந்துட்டு திரும்பவும் ஈஸ்வரி கிட்ட, "இல்ல அத்த பரவால்ல. நான் மைய கூட்டிட்டு போறேன். நீங்க கோபிய வச்சுட்டு இங்கேயே இருங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப தான் பார்க்குறாங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "ராதிகா இந்த வீட்ல இருந்துட்டு நீங்க போகணும் அப்படிங்கிற மாரி யாருமே ஆசைப்படல. இப்ப பாரு இனியா கூட வந்துட்டு நீ இங்க தான் இருக்கணும்னு நெனைக்கிறா. அது மட்டும் இல்லாம அம்மாவும் வந்துட்டு நீ இங்க தான் வந்துட்டு என் கூட இருக்கணும்னு நெனைக்கிறாங்க.
இதுக்கு மேல வந்துட்டு உனக்கு என்ன வேணும்? பாக்கியா கூட வந்துட்டு உன்ன இங்க தான் இருக்க சொல்லுவா. ஆனா நீ தான் வந்துட்டு கிளம்புற சொல்லிட்டு இருக்க. நீ என் கூடயே வந்துட்டு இங்கேயே இருக்கு ராதிகா. இல்ல அப்டின்னா நான் உன் கூட வந்துடுறேன். நான் உன் கூட வந்துட்டேன் அப்டின்னா, இந்த வீட்டோட சந்தோஷம் போயிடும்னு சொல்லிட்டு நீ தானே நெனைக்கிற. அப்புறம் எதுக்கு ராதிகா நீ இங்க இருந்து போகணும்? நானும் வந்துட்டு உன் கூட வர தயாரா இல்ல. நீயும் வந்துட்டு இங்க இருந்து போக வேணாம். நம்ம எல்லாரும் வந்துட்டு இங்கேயே இருக்கலாம். நீ, நானு, மயி, குட்டி அது மட்டும் இல்லாம இனியா, பாக்கியா எல்லாருமே வந்து ஒரு குடும்பமா இருக்கலாம். இப்ப பாரு எங்க அம்மா கூட வந்துட்டு உன் மேல கோவமா இருந்தாங்க. இப்போ எங்க அம்மாவுக்கு கூட உன் மேல கோவம் இல்ல. அவங்களே உன்ன இந்த வீட்ல தான் இருக்க சொல்றாங்க. இதுக்கு மேலயும் வந்துட்டு நீ இங்க இருந்து போகணுமா ராதிகா? உடனே இங்க கோபி வந்துட்டு மைய பார்த்துட்டு, "மைய குட்டி டாடி விட்டு நீ இருப்பியாடா? டாடி கூட நீ இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு சந்தோஷமா? இல்ல அப்டின்னா மம்மி கூட தனியா போய் இருக்கிறது சந்தோஷமாடா? நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது தானே உனக்கு பிடிக்கும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு மயு கிட்ட கேட்கிறாரு. அப்பதான் இங்க மயு வந்துட்டு இங்க ராதிகாவ பார்த்துட்டு, "மம்மி நம்ம டாடி கூட இந்த வீட்லயே இருக்கலாம் மம்மி. எனக்கும் வந்துட்டு இந்த வீட்ல இருந்துட்டு போக மனசே இல்ல. எனக்கு பாக்கியா ஆன்டி கூட இங்கேயே இருக்கணும் மம்மி. நம்ம எல்லாரும் இங்கவே டாடி கூட இருக்கலாம் மம்மி." அப்படிங்கிற மாரிலாம் இங்க மயு சொன்னத இங்க ராதிகா கேட்ட உடனே இங்க ராதிகாவுக்கும் கஷ்டமாயிடுது. மயுக்கும் வந்துட்டு இந்த வீட்ல இருந்து போக மனசு இல்ல போல. நம்ம தான் தேவையில்லாம இந்த வீட்ல இருந்துட்டு மயுவ கூட்டிட்டு போறோம். அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ராதிகா மயுவ பார்த்துக்கிட்டே மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "பாக்கியா இப்ப என்ன சொல்ல வரா இவ? ராதிகா இந்த வீட்ல தான் இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எதுக்கு அவ வீட்ட விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா? அவ நான் சொல்றேன்னு கூட கேட்க வேணாம். அவ கோபிக்காக வச்சு இங்கேயே இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்து சொல்லிர்றாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "ராதிகா அதான் அத்தையே வந்துட்டு இவ்வளோ தூரம் சொல்றாங்களே! நீங்க ஏன் இந்த வீட்ல இருக்கக்கூடாது? ஏன் தனியா போகணும்னு நெனைக்கிறீங்க? நீங்க இங்கேயே இருங்க ராதிகா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்களும் மையும் வந்துட்டு இங்க இருக்கிறது. உங்க ஹஸ்பண்ட் கோபி கூட நீங்க இருக்கிறது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. நீங்க இங்க இருக்கணும் அப்டின்னா தாராளமா இருக்கலாம்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியாவும் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்துட்டு இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "இங்க பாருங்க அத்த, இப்ப ராதிகா இந்த வீட்ல இருக்காங்க அப்டின்னா, நீங்க திரும்பியும் வந்துட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. திரும்பியும் கோபிய வச்சு அவங்க கிட்ட எதுவும் பேசிக்க கூடாது. அதுலயும் முக்கியமா என்னையும் கோபியும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்த வந்துட்டு நீங்க மறந்துடணும் அத்த. அந்த எண்ணத்த வந்துட்டு விட்டுருங்க. இது அவங்களோட வாழ்க்கை. அவங்க தான் வாழணும். என் வாழ்க்கைய பத்தி நீங்க யோசிக்காதீங்க அத்த." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஈஸ்வரிட்ட சொல்லிர்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு அடுத்த வார்த்தை எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியா கிட்ட, "பாக்கியா எனக்கும் இந்த வீட்ல இருந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாரி ஆசை இல்ல தான். ஆனாலும் இருந்தாலும் நான் இந்த வீட்ல இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது விதத்துல ஏதாவது பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது திரும்பியும் யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் பாக்கியா. அதனால நான் வீட்ட விட்டு போறது தான் நல்லது." அப்படிங்கிற மாரி எனக்கும் தோணுது. "கோபி என்ன மன்னிச்சிடுங்க கோபி. இனியாக்கு நடந்த மாரி தான் நாளைக்கு திரும்ப வந்துட்டு ஏதாவது பிரச்சனை நடக்கலாம். இனியா அன்னைக்கு அசிங்கப்பட்டு அவ்ளோ மனம் உடைஞ்சு உட்காந்துட்டு இருந்தா. எனக்கு இனியாவ அப்ப பார்க்கும்போது அவ்ளோ கஷ்டமா இருந்தது. எனக்கு அப்பவே வீட்ட விட்டு போகணும்னு தோணுச்சு. ஆனா இனியா அப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு தோணல. அதுக்கு தான் எல்லாரையும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணேன். எல்லாரையும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு எல்லாருமே வீட்ல சந்தோஷமா இருக்கோம். இனியா ஆசைப்பட்ட மாரி இனியாவ உங்க கூட விட்டுட்டு போறேன். இந்த ஒரு சந்தோஷம் இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம எப்பயும் இருக்கணும் அப்படின்னா, நான் இந்த வீட்ல இல்லாம இருந்தா தான் கோபி சரியா இருக்கும். அதனால நான் கிளம்புறேன் கோபி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ராதிகாவும், மையும் வந்துட்டு இங்க கிளம்பிட்டு இருக்காங்க வீட்ல இருந்து வெளிய.